வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், இந்த உலகத்துல நிறைய பறவைகள் இருக்கு இல்லையா, அதுல நம்ம கூடவே இருக்கக்கூடிய காகமும் நமக்கு தெரியும், உயரத்துல பறக்கக்கூடிய கழுகும் நமக்கு தெரியுங்க. நாம யார மாதிரி இந்த 2024ல இருந்திருக்கோம் அப்படிங்கிறத பத்தி சூப்பர் ஸ்டார் கூட ஒரு ஸ்டோரியில சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மஞ்சு, அவர் சேனல் ஹாப்பி டு ஹெல்தி லைஃப். இது என்ன கொஸ்டின் மார்க், இது எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படி எல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? இல்லைங்க. ஏன்னா பறவைகள்ல ராஜாவா இருக்கக்கூடியது தான் கழுகு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கழுகு மாதிரி தான் எல்லாருமே இருக்கவும், ஏன் எல்லாருமே கழுகாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதை பத்தின ஒரு தனித்துவங்கள் எல்லாத்த பத்தியும் தான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோங்க. அதையும் நம்மளோட லைஃப்ல நம்ம என்ன மாதிரி மாறணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த 2024ல நீங்க எப்படியெல்லாம் இருந்தீங்க, எப்படியெல்லாம் அந்த காக்கா படுற கஷ்டம் மாதிரி கஷ்டப்பட்டீங்க, அப்படி இருந்தாலும் இந்த 2025ல எப்படி நம்ம கழுகா இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த 2024 எனக்கு ரொம்பவுமே கஷ்டகாலமாக தாங்க இருந்துச்சு, காக்காவை விட ரொம்ப மோசமான நிலைமையில தான் நான் இருந்தேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதங்கம் இந்த பிரபஞ்சத்துக்கும் புரிஞ்சு 2025ல உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. ஓகே, இப்ப கழுகு மாதிரி இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முடிவு எடுக்கிற திறன் கழுகுகிட்ட எப்படி பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஏன் கழுகு மாதிரி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஈஸியா. ஏன் அந்த முடிவு அப்படிங்கிற விஷயத்த கழுகோட மெர்ஜ் பண்றோம் அப்படின்னா, இறைய நம்ம இன்னைக்கு சாப்பிட்டாகணும்னு ஒரு பிளான் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தயாராகுங்க. அதை தான் நம்ம லைஃப்லயும் பண்ணணும். ஒரு முடிவு எடுத்துட்டோம், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த 2025ல அப்படின்னா, அதுக்கு நம்ம ரெசல்யூஷன் எழுதி வச்சுட்டா மட்டும் பத்தாது, அதை எப்படி அந்த கோலை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தயாராகணும். அதுக்கப்புறமா அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட பலன்கள் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இதை பண்ணிட்டோம்னா இத்தனை கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, இத்தனை செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, இத்தனை ரெகக்னைசிங் பண்ணுவாங்க, இத்தனை விஐபி ரெகக்னைசிங்லாம் அதில் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பலன்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். என்ன செய்யணும்னா எழுதி வைக்கணுங்க. பிளான் ஆஃப் ஆக்ஷனை எழுதி வைக்கணும். மனிதர்கள் நம்மளும் இந்த கடந்த வருடங்கள்ல கவனமின்மையால நிறைய பிரச்சனைகள்ல இருந்தாலும் இந்த 2025ல எந்த மாதிரி கவனத்தோடலாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சில பாயிண்ட்ஸ் பேசுவோம். இந்த கவனம் அப்படிங்கிறதுல கழுகு என்ன பண்ணுமா அப்படின்னா, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட கண் பார்வை அதோட கோல் அப்படியே கோலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கும். அந்த இறைய மட்டும் இந்த மேலதான் இருக்கும், இந்த இலக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அப்படி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சி சரியா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த இறைய அது கரெக்டான டைமுக்குள்ள அது எடுக்க முடியுதுங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய கோலை சரியான முயற்சியின் வழியா நம்ம தேர்ந்தெடுத்து அதை செய்யும் போது கண்டிப்பா நமக்கும் வெற்றி நிச்சயம்ங்க. அதனாலதான் முழு கவனத்தையுமே அந்த கனவுகள் மேல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கனவுகள் தான் நம்மளுடைய வெற்றியாவும் மாற ஆரம்பிக்குது. கழுகோட இன்னொரு மிகப்பெரிய சக்தி அமைதியின் சக்திங்க. கழுகு எப்பவுமே நினைச்சு பாருங்க, கழுகு சத்தம் போட்டு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அது கத்துற சவுண்டு எப்பயாவது ரேரா தான் இருக்கும் இல்லையா? அதை பத்தி தான் இப்ப பார்ப்போம். நம்ம இந்த கடந்த வருடங்கள்ல நம்ம வாயினாலதான் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? வாயக்குறைன்னு தான் நம்ம கூட இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் தேவையில்லாம சில விஷயங்களை இன்வால்வ் ஆகி தேவையில்லாம எதையாவது பேசுறதோட விளைவுனாலதான் நிறைய பிரச்சனைகளை சந்திரு. இப்போ இந்த புது வருடத்துல நீங்க ஒரு முடிவெடுங்க. நம்ம எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்குங்க. இது கழுகுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சிச்சுன்னு பார்ப்போம். கழுகு ஏதாவது ஒரு இதை அடையும் வரைக்குமே அமைதியா தான் இருக்கும். அது காக்கா மாதிரி கத்திக்கிட்டே இருக்காது கச்ச கச்ச கச்சன்னு. அது மனசுக்குள்ள திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது அமைதியா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள எப்படி பேசுறோம் அது மாதிரி கழுகும் அதோட மனசுக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருக்கும், திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பிளானை போயிட்டு மற்ற கழுகுகள்கிட்டயோ இல்ல மற்ற பறவைகள்கிட்டயோ சொல்லிக்கிட்டும் இருக்காதுங்க. அது கெத்தா போயிட்டு நான் அதை எப்படி பிடிக்கிறேன் பாரு, அதை எப்படி அப்புறம் பாரு, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காது. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பத்தின ஒரு ஒப்பீனியனை போய் மற்றவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய தேவையே கிடையாதுங்க. இதை எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, என்ன முடிவு எடுக்கிறோமோ அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ற வேலையே வச்சுக்கூடாது. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவுல முழு நம்பிக்கை வச்சிருங்க. அப்படின்னா அந்த வெற்றியை நோக்கி நம்ம கோலை நோக்கி நம்ம தான் நகரணும். ஒவ்வொரு நாளும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அதை உடைச்சு எரிஞ்சிட்டு, என்ன திட்டங்கள்ல தடை வந்தாலும் சரி அது தகர்த்தெரிஞ்சிட்டு நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அமைதி அப்படிங்கிறது. கழுகு கிட்ட இருக்கிற இன்னொரு தனித்துவம் என்ன தெரியுமாங்க? தனிமை.
தனிமை அப்படிங்கிறது இப்ப நம்மளும் கடந்த வருடங்கள்ல நிறைய கூட்டங்கள்ல குரூப்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதையாவது வார்த்தைகளை விடுவோம் இல்லையா? ஆனா தனியா இருந்தோம்னா அந்த மிஸ்டேக் நடக்குமா? நடக்காது. ஆனா கழுகும் அதே மாதிரிதான். அதோட எண்ணங்கள் திட்டங்கள் வெளியில கசியாம இருக்கிறதுக்கு காரணம் அது தனியா இருக்கு. அப்ப அந்த தனிமை அப்படிங்கிறதுக்கும் பெரிய பெரிய சக்தி இருக்குதுங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளும் நம்மளையுமே ஒரு சவாலா இருக்கும்போது, ஒரு சவால்ல நம்ம இருக்கும்போது, ஒரு வேலையில இருக்கும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலைனால வாழ்க்கை வந்து நம்மளையும் தனிமைப்படுத்துங்க, நம்மளையும் தள்ளிவிடும். அந்த தனிமையிலும் நம்மளுடைய சக்தியை உணரணுங்க. அதே மாதிரி தனிமையா இருந்து நிறைய விஷயம் கத்துக்கணும். ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேர் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு வேலையில திடீர்னு நம்ம தனிமையாயிடும் போது, அதாவது யாருமே சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமை அப்படி இருக்கும்போது, நம்ம மட்டும்தான் நம்ம கையை ஊனிதான் நம்ம எந்திரிச்சாகணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது, நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணாம நிறைய விஷயத்துல அனலைஸ் பண்ணுங்க, நிறைய கத்துக்கணுங்க. முன்னாடி நீங்க அசால்ட்டா எழுதி வச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்பியும் தூசி தட்டி எடுத்து புரட்டி எடுத்து நீங்க தாங்க உங்க சக்தியை வெளிப்படுத்தணும். அதுக்கு தனிமை ரொம்ப 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 அவசியம். அதனாலதான் தனிமையா இருந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஒரு ஆளா என்ன பண்ண முடியும்னு நினைக்காம நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட்ல நீங்க தான் எந்திரிச்சு வேகமா அந்த கழுகு எப்படி தனியா உயரத்துல பறந்து அதனுடைய இரையை தேடுதோ, அதே மாதிரி நம்மளும் இந்த பறந்த விரிந்த வானத்துல பறக்க நம்ம தான் ரெடியா இருக்கணும். அப்புறமா கழுகிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு திறமை என்ன தெரியுமாங்க? உறுதி. கடந்த வருடங்கள்ல உறுதி இல்லாம தான் சில விஷயங்கள் நம்ம ஃபெயிலர் ஆயிடுப்போம். இந்த புது வருடத்துல நீங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுல உறுதியா இருங்க. அந்த உறுதி நம்ம எப்படி கழுகிட்ட இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா, புயல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பறவைகள்லாம் வந்து அதோட கூட்டை நோக்கி பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், அதோட இருப்பிடத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த கழுகு அப்படியே அந்த புயலுக்கு ஆப்போசிட் சைட்ல பறந்து அந்த புயலோட வேகத்திலேயே தன்னோட சிறகுகளை எல்லாம் பறக்க வச்சு அந்த புயலோட தாக்கத்துல இருந்து அப்படியே தப்பிச்சிருங்க. மாதிரி தாங்க நம்ம மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி நிறைய புயல் மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நம்ம எப்படி அந்த கஷ்ட காலத்துல நம்ம எப்படி புயலுக்கு சாதகமா அந்த கழுகு வந்து தப்பிச்சுச்சோ, அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த கஷ்ட காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்து போயிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் வந்து அதுல இருந்து விலகணும். அப்படி அந்த சூழ்நிலையை உருவாக்கி வாழ்க்கையில எப்படி உறுதியோட வலிமையோடும் முயற்சியோடையும் வெற்றியாகணும் அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த விஷயங்களை நம்ம கழுகிட்ட இருந்து கத்துக்கிட்டு பண்ணணுங்க. அடுத்து கழுகோட இன்னொரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்க, மனிதர்கள் மாதிரி தாங்க, அதுக்கும் 30-70 வயசு தான் ஆயுட்காலம். ஆனாலும் வயதை அதிகப்படுத்திக்கணும், நம்ம இன்னமும் வலிமையாகணும் உறுதியாகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட அது வந்து ஒரு மிகப்பெரிய மலைக்கு போயிருமாங்க. யாருமே பறவைகளோ எந்த உயிரினங்களும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு அதோட சிறகுகளை பூரா பிச்சு போட்டுருங்க அழகுகளால. அதுக்கப்புறமா கடைசியா அதோட அழகு அப்புறம் நகங்கள் எல்லாத்தையும் அந்த பாறையில போட்டு உடைச்சு அதை வந்து சிதைச்சிருங்க. அதுல எவ்வளவு பெயின் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது நினைக்கும் போதே நமக்கு எவ்வளவு வலிக்குது. ஆனா அது வந்து ஃபியூச்சர்ல அதுக்கப்புறமா திரும்ப சிறகுகள் முளைச்சு திரும்பவும் நம்ம இளமை பருவம் மாதிரி புதுசா அந்த சிறகுகள்லாம் திரும்பி முளைக்க ஆரம்பிக்கும். புதுசா நகங்கள் அழகுகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சு ஒரு புது உலகத்தை நோக்கி அது பறந்து வரும்போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த உடைச்சு போடும்போது இருக்கக்கூடிய அந்த வலி எல்லாம் அது வந்து மறந்துட்டு திரும்பவும் உயரமா வட்டம் விடுற காட்சிகளை அது கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அது அந்த பெயினை வந்து குறைக்குமாங்க. அதோட ராஜ்யத்துக்கு அந்த ராஜாலியா கெத்தா திரும்பி வரும்போது அது எவ்வளோ இரட்டிப்பான ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த மாதிரி தாங்க நம்மளும் சில பெயின் இருக்கும், சில வலிகளோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷமான இப்படி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக இந்த பெயின்ல இருக்கும், அப்போ அது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. கழுகுடைய அந்த ஆளுமையான சவால், தைரியமான அந்த ஃபேஸ், உறுதி, இதெல்லாம் தாங்க தடைகளை உடைச்சு அப்படியே குறி வச்ச அதே இறைய அடைஞ்சு இந்த 2024 நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டு பயந்துக்கிட்டு ஐயோ அடுத்தும் அப்படிதான் நடக்குமா அப்படிலாம் பயப்படாதீங்க. போன வருஷம் என்னென்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மாசத்துல நம்ம வந்து நிறைய விஷயம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நினைச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை பார்ட் டைம் இன்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இல்லை ஃபுல் டைம் இன்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் இன்னொரு விதமான உங்களுக்கும் ஒரு அடிஷ்னல் இன்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நான் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தர்றேன். நம்மளாலையும் முடியும், நம்மளுடைய ஒரு சிறு உழைப்புனால நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தரேங்க. இந்த கழுகு என்கிற ஒன்று தான் ராஜாளி பறவையாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அதை ராஜாளி பறவையாக நினைக்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி தாங்க நம்ம மனிதர்கள்லையும் எத்தனையோ
எத்தனையோ பேர் இருப்பாங்க, எத்தனையோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் அச்சீவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, நிறைய பேர் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கோமா, அந்த கோடியில ஒருத்தரா நம்ம இருக்கோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படி நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன் இருக்கணுங்க. அந்த கனவுகளை நினைக்கும் போது அந்த கற்பனை காட்சிகள் வந்து மாதிரி கிராட்டிடியூடுங்க, அது ரொம்ப முக்கியம். 2024 எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த வருஷத்துல உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க நன்றி உணர்வோட எழுதி வைங்க, தேங்க் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட இருங்க. அப்படின்னாவே அடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, இந்த 2025ல நீங்க காக்காவா இருக்க போறீங்களா, இல்ல உயரமா பறக்கக்கூடிய அந்த ராஜாளி கழுகு மாதிரி? எப்பயுமே மாற்றம் ஒன்றுதாங்க நமக்கு ஒரு வாழ்க்கையில தேவையானது. இப்போ காந்தி அவங்க வந்து ஒரு ட்ரெயினில் அவங்க அவமானப்படலை அப்படின்னா அவங்க மகாத்மாவும் ஆயிருக்க மாட்டாங்கங்க. அதே மாதிரி ஒரு மூங்கில் அதை வெட்டி அதை உருவாக்கினாதான் புல்லாங்குழலாக நம்ம மாறும். அதே மாதிரி தாங்க கல்லை உடைச்சாதான் அது அழகான சிலையாக மாறும். இன்னொரு விஷயம், தங்கம் விலை வந்து உயர்ந்துட்டு இருக்குன்னு தெரியும். அந்த தங்கத்தை உருக்கி அதை கஷ்டப்படுத்தினாதான் அது அழகான நம்ம போட்டக்கூடிய ஆபரணங்களாக மாறுது. அதே மாதிரி தான் மனிதர்கள் நம்ம எல்லாத்துக்குமே நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். இந்த 2025ல் உங்கள் கஷ்டத்துக்கு எல்லாம் விடையாக நிறைய சாதிச்சதுக்கான பலனா நிறைய வெற்றி அடைய போறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இருந்து உங்களுக்கு வானம் மட்டும்தான் வசப்படணும்லாம் சொல்லக்கூடாதுங்க, இந்த உலகமே உங்களுக்கு வசப்படக்கூடியதா அமையும். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.